மதுரையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்கள் சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். தர்ம சங்கடத்தில் மாட்டிக்க வேணாம். நம்ம முடிவை நல்லா இன்னும் நீங்கள் ப்ரெஸ்ஸில் கேட்க மாட்டீங்களா? ஏன்னா 2 நாள் கேட்பீங்க. அன்னைக்கு எடுக்கலாமே, நேற்று எடுத்துருக்கலாமே, அந்த கிழமை எடுத்துருக்கலாமே. இதுக்கெல்லாம் எந்த காரணம் கிடையாது. எங்கள் தொண்டர்களின் அழுத்தம் தான். அதுதான் சார். அப்படி நீங்க தானே சொல்றீங்க. அதிமுக ஒன்றிணைன்றாரு, 10 நாள் கெடு கொடுக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேர் பேசிட்டாங்க. அது சாத்தியப்படுமா? அவருடைய கோரிக்கை எப்படி ஈடுபடும்? சட்டத்தின் அடிப்படையில் மற்ற எல்லா விஷயங்களையும் எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சார். நீங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் இணைவது அம்மாவின் கட்சிக்கு நல்லது. அதில் நான் இன்றைக்கு அதில் சரியா இருக்கேன். ஆனால் அது அங்குள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதற்கு மேலும் அவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றது கனவாகத்தான் போகும். இது யதார்த்தம். அவர்கள் எதையெல்லாம் சரி செய்து எல்லாரையும் சரி, பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்வது போல, மற்றவர்கள் சொல்வது போல, அண்ணன் செங்கோட்டையன் சொல்வது போல, அவர் அன்னைக்கு சொல்லலையே இன்னைக்கு சொல்லன்னு கேட்குறீங்க. அவரவர்களுக்கு ஒரு காலம் வர்றப்ப, ஒரு நேரம் வர்றப்ப தான் யோசிப்பாங்க. இப்போ தொடர்ந்து தோல்விகளை அவங்க கட்சி சந்திக்கிறப்ப இதை சரி செய்யணும்னு ஒரு முத்திரை. இதில் நான் முடிவெடுத்ததுக்கு தொடர்ந்து அவர் எடுத்தாரு, எங்களுக்கு பின்னாடி நான் வெளியேறணும்னு பிஜேபி சொல்லுமா? இப்படி ஒரு ஸ்டெண்ட் அடிங்கன்னு சொல்லுமா? இல்ல நீங்களா உட்கார்ந்துக்கிட்டு ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு நீங்களா உங்களுக்கு உங்கள் அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பயன்படுத்தி உங்களெல்லாம் கணக்கு போடாதீங்க. சரி சார், என்னுடைய முடிவுங்கிறது நான் எடுத்தது வேற, அவருடைய முடிவுங்கிறது வேற. இன்னொன்னு சொல்ல போற, நாங்க எதையும் ரொம்ப ப்ரீ பிளான்லாம் கிடையாது. அவர் கேட்டார், எதிர்காலத்தில் எங்க கட்சி 26 தேர்தலில் எங்களுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வாய்ப்புல நாங்க போட்டிடுவோம். இதுவா அதுவாங்கிறது இன்னும் உண்மையா எனக்கு தெரியாது. பல வாய்ப்புன்றது சார், இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுக அந்த கேள்வியெல்லாம் நீங்க என்ன அதான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். நீங்க தான் உங்களுக்கு டிபேட் நடத்துறதுக்கும் உங்களுக்கு சோசியல் மீடியாவில் அடிக்கிறதுக்கா இல்லங்க. அது உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி ஆப்ஷன்லாம் இருக்கலாம் சார். நீங்க உங்க அறிவுக்கு யோசிக்கிறீங்க. நீங்க இந்த ஹைட்ல இருந்த இதுக்கு மேல நின்று யோசிக்கலாம்ல. பொறுத்து இருக்கல சார். டிசம்பர் மாதத்துல இந்த முறை நான் பல முறை சொல்றேன். நீங்க அதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைக்க போகிற கூட்டணியில் இருப்போம். இதை நீங்க என்ன நினைச்சாலும், நீங்க என்ன அதுக்குள்ளார சில பேர் சொல்ற மாதிரி அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி முடிவெடுத்தாரு. அவர் அன்றைக்கு காலம்பர தியோசபிகல் சொசைட்டி எல்லாம் நாங்கெல்லாம் வாக்கிங் போற இடம் தான். அங்க வாக்கிங் போறப்ப முதலமைச்சரை பார்த்திருக்காரு. இது யதார்த்தமா நடந்தது. அவர் திரு ஓபிஎஸ் அவர்களின் துணைவியார் மறைந்த பொழுது முதல்வர் அவங்க ஹாஸ்பிட்டலே இருந்து அவரை ஆறுதல் சொல்லிட்டு சேர்த்துருக்காரு. அதனால அவங்க வீட்டில் துக்க நிகழ்ச்சி, அவர் உடல் நலத்தெல்லாம் விசாரிக்கணும்னு கேட்டப்ப சாயங்காலம் வாங்கிட்டு இருக்காரு. அது என்ன டைமிங் ஒண்ணுனா, அன்னைக்கு அவர் முடிவெடுத்து வெளில போயிட்டு நேரா முதல்வரை பார்த்ததும் அதுக்கு பல இதுகள். அது மாதிரிலாம் ஓபிஎஸ் எந்த முடிவும் எடுக்கல. நீங்களா கிளப்பாதீங்க. இன்னும் சில பேர் டிபேட்ல உட்காந்துக்கிட்டு எங்க மேல எதை காரி இது நஞ்ச உமிழ்ற மாதிரி அவர் முன்னாடி அங்க போயிட்டாரு. நான் சொன்ன என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளை திமுக கபலீகரம் செய்யாமல் பார்த்துக்கூட. ஏன்னா நிறைய பேரை கட்சியை தூக்கிட்டு போறது இல்லை. அதுல உள்ள முக்கியஸ்தர்களை எப்படி எங்க கட்சியில உள்ளவங்களை அண்ணன் பழனிசாமி ஆளை பிடிக்கிறது இல்ல, அது மாதிரி அவங்க இதுல நிறைய பேர் அதிருப்தியில் உள்ளவங்கள அவர்கள் நிச்சயம் அவர்கள் அங்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முடிச்சுக்கா அதுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்கிறாரு. இவர் சொல்றது அதுல மீதி இருக்கிற கட்சி இவர் தானே கட்சியில சொல்லப்பா. கட்சின்னா அவர் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் கட்சியே தூக்கிட்டு போக முடியும். இது மாதிரி பேசுறதுலாம் எனக்கு உண்மையே சிரிப்பு தான் வரும். ஏன்னா நம்மள பிடிக்கலங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு டிபேட்டுங்கிற ஒரு இடம் கிடைச்சி உட்கார்ந்து நான் சொன்னதெல்லாம் நடக்குதுங்கிறாங்க. உண்மைதான், நீங்க சொன்னது 1-2 நடக்கலாம். அதனால எல்லாம் நடந்துடாது. அதே நேரத்தில் பொறுமையா இருங்க. நீங்க உங்களுக்கு இவங்க வாய்ப்பு அவங்க வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் தாண்டி பல வாய்ப்புகள் உருவாகும். பல வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதனால எந்த ஒரு இதையுமே நீங்க அப்படி சாதாரணமா முடிச்சு போட்டுறாதீங்க. உறுதியாக ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், ஜெயிக்க போற கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கலாம்.
என்ன பண்றது, நீங்க சொல்ற அட்வைஸை புரிஞ்சுக்க தெரியல எங்க 3 பேருக்கும். புரிஞ்சுக்கிட்டாங்க பண்றதா. சார், எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க செய்யணும்னு அவசியம் இல்லை சார். நாங்க ஒன்னா இருக்கோமா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல முடியாது. எதை எதை தேவை என்ன செய்வோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கரெக்டா? நான் வந்து அங்க எனக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உள்ள வழி அவர் சிலதை முடிவெடுக்க முடியும், நான் சில முடிவுகள் எடுக்க முடியாது. அதே விதத்தில் நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் ஒன்றா இணைந்து பயணம் செய்யணும்னு ஒரு பிரின்சிபல் நினைக்கிறோம். அதில் வந்து நான் ஏற்றுக்கொள்கிற முடிவு அவரை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேர் கலந்து பேசி முடிவெடுக்க முடியும், அவ்வளோதான். இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இதில் நீங்கள் 3 பேர் சேரல எல்லாம் எப்போ தேவையோ அப்போ நாங்கள் சேருவோம். நீங்கள் எதிர்பார்க்கிற அன்னைக்கு சேர மாட்டோம், நாங்கள் என்னைக்கு தேவையோ சேருவோம். சார், எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டில் ஒன்றிணைக்க மாட்டோன்றதுல வந்து அவர் உறுதிப்பட இருக்கிறாரு. இந்த நேரத்தில் செங்கோட்டையன் வந்து குரல் கொடுத்திருக்கிறாரு. அது எந்த விதத்துல சாத்தியம் இருக்கு சார்? அதை நீங்க போய் அண்ணன் செங்கோட்டையன் தான் இந்த கேள்வியை கேட்க தர எந்த விதத்துல சாத்தியம் இருக்குன்னு நீங்க மதுரையில் உட்காந்து கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீங்க எப்ப பார்த்தாலும் ஸ்லீப்பர் செல்லுங்கிறது இல்ல 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 ஸ்லீப்பர் செல்லுங்கிறது ஏதோ எம்எல்ஏவோ எம்பியோ கிடையாது. புரியுதா? எங்க சித்தியராக டெல்லி இதுல பெங்களூர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தப்ப தட்சிணாமூர்த்தின்னு ஒரு ஸ்லீப்பர் செல் வந்தார்ல, அதுதான் ஸ்லீப்பர் செல். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது இருக்கும், அது எப்ப வேணாலும் கிளம்பும். கரெக்டா? இதெல்லாம் நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகள். புரியுதா? அவங்க எல்லாம் உணர்றப்ப ஒவ்வொருத்தரா வெளியே வருவாங்க, இன்னும் பல பேர் வெளியே வரலாம். நான் சொல்றேன், அங்க அம்மாவின் கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதற்கு மேலும் அவர்கள் யோசிக்கும் பட்சத்தில் ஏதோ அமமுகவை டெல்லியில உள்ளவர்கள் மீண்டும் எங்க கூட அழைத்து வந்து விடுவார்கள் அப்படின்னு அவங்க நம்பினாங்கன்னா அது அவர்களை ஏமாத்தி. எதை சரி செய்தால் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வரும் என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். கரெக்டு தானே? எங்களுக்கு இடர்பாடு எது என்பதை அவர்களுக்கு தெரியும். அந்த இடர்பாடை அவர்கள் களைகின்ற பட்சத்தில் தான் அமமுக மீண்டும் என்டிஏவுக்கு வர முடியுமே தவிர அந்த இடர்பாடு களையப்படாத பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் மாத்திரம் எடுப்பதல்ல முடிவு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு பல வாய்ப்புகள் இருப்பதாக அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். மேலும் தற்போதைய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் தற்போது என்டிஏ கூட்டணி சிதறுவதற்கு காரணம், இந்த பிரச்சனைகளை அவர் சரியாக கையாளவில்லை என்று நேரடியாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அவர் பேசிய செய்தியாளர் சந்திப்புடைய முழு சாரம்சை அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளில் பார்க்கலாம்.